கல்வாரி பாடத்தை கற்றுத்தர வேண்டும். கற்றிட்ட பாடத்தை வாழ வரம் வேண்டும். கல்வாரி பாடத்தை கற்றுத்தர வேண்டும். கற்றிட்ட பாடத்தை வாழ வரம் வேண்டும். இகழ்ச்சியோ புகழ்ச்சியோ எது என்னை அடைந்தாலும், மலர்ச்சியோ மனத்துயரோ எது என்னை ஆண்டாலும், இகழ்ச்சியோ புகழ்ச்சியோ எது என்னை அடைந்தாலும், மலர்ச்சியோ மனத்துயரோ எது என்னை ஆண்டாலும், எனக்கென்று நான் கொண்ட அனைத்துமே பிரிந்தாலும், எனக்கென்று நீயுண்டு எல்லாம் தருகின்றே, எல்லாம் தருகின்றே. கல்வாரி பாடத்தை கற்றுத்தர வேண்டும். கற்றிட்ட பாடத்தை வாழ வரம் வேண்டும். கல்வாரி பாடத்தை கற்றுத்தர வேண்டும். கற்றிட்ட பாடத்தை வாழ வரம் வேண்டும். சிலுவை நீலைகள் கற்பித்து கொடுக்கும் பாடங்கள் பெரியதே, வாழும் நிலையில் உமது அன்பு என்றும் தொடருமே. சிலுவை நீலைகள் கற்பித்து கொடுக்கும் பாடங்கள் பெரியதே, வாழும் நிலையில் உமது அன்பு என்றும் தொடருமே. பாதையில் இருள் நீக்கி என்னை நடத்துமே, வாழ்வையும் அருளொளியில் உயிர்க்கச் செய்யுமே, உயிர்க்கச் செய்யுமே. கல்வாரி பாடத்தை கற்றுத்தர வேண்டும். கற்றிட்ட பாடத்தை வாழ வரம் வேண்டும். கல்வாரி பாடத்தை கற்றுத்தர வேண்டும். கற்றிட்ட பாடத்தை வாழ வரம் வேண்டும். ஆண்டவர் இயேசுவின் சிலுவைப் பாடுகளின் மறை உண்மைகளை உணர்ந்து ஜெபித்து வாழ்வாக்குவதே தவக்காலம். இந்த தவக்காலத்தில் நாம் மேற்கொள்ளும் பக்தி முயற்சிகளில் மேலான ஒன்று சிலுவைப் பாதை ஜெப தியானம். நம்மை போன்று மனிதனாக பிறந்த இறைமகன் இயேசு பாவம் தவிர மனிதரின் எல்லா வலுவற்ற நிலையையும் வாழ்ந்தார். மனிதரைப் போல இறந்தார். இவைகளின் வழியாக துன்பத்தையும் இறப்பையும் நம்மீது கொண்ட அன்பை வழங்கும் நிகழ்வாக மாற்றினார். என்னை பின் செல்பவர் தன் சிலுவையை சுமந்து என்னை பின்தொடரட்டும் என்று அழைக்கும் இயேசுவை பின்தொடர்வோம். நம் வாழ்வின் துன்ப நேரங்களை இறை ஆசீர்வாத நேரங்களாக, பிறர் அன்பை வாழும் தருணங்களாக உணர்ந்து வாழ அவரோடு சிலுவைப் பாதையில் பயணித்து அவரோடு இறந்து அவரோடு உயிர்ப்போம்.
இயேசுவே உம்மை பணிந்து வணங்கி உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஏனெனில் வலுவான சிலுவை சுமந்து உலகை மீட்டு ரட்சித்தீரே. மீட்பரே எங்கள் இரட்சகரே. முதல் நிலை, இயேசுவை பிலாத்து தீர்வையிடுகிறார். சிலுவையில் அறையப்பட்டு சாக வேண்டும் என்பது பிலாத்து வழங்கிய தண்டனை தீர்வை. ஆனால் இயேசுவோ அந்த சிலுவைச் சாவை இறைவனின் கருணையையும் மன்னித்து அரவணைக்கும் அன்பையும் காட்டும் தியாகப் பலியாக மாற்றினார். பிறர் நம்மை குறைவாக எடை போட்டாலும் நமக்குள் இருக்கும் நிறைவை, நன்மை செய்யும் ஆற்றலை, குறைவின்றி வாழ முயற்சிப்பதுதான் நமது சிலுவை பாதை. குறைவாக பிறர் என்னை கணித்தாலும் நிறைவானவும் சாயல் படைப்பு நான். எனது இயல்பை நான் உணர்ந்து உனது வழியில் பயணிப்பேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறை வாழ்வு பெறுவார்களாக. ஆமென். இயேசுவே உம்மை பணிந்து வணங்கி உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஏனெனில் வலுவான சிலுவை சுமந்து உலகை மீட்டு ரட்சித்தீரே. மீட்பரே எங்கள் இரட்சகரே. இரண்டாம் நிலை, இயேசு சிலுவையை ஏற்கிறார். இயேசு சிலுவையை முழுமையாக தழுவுகிறார். தவிர்க்கவோ தப்பிக்கவோ வழி தேடவில்லை. துன்பங்கள் இல்லாத வாழ்வே இல்லை. துன்பங்கள் வருவதை யாரும் தவிர்க்க முடியாது. அதனை துணிந்து ஏற்று வாழும்போது நமக்குள் ஒரு புதிய அர்த்தமும் அதனை வாழ புதிய ஆற்றலும் ஊற்றெடுக்கும். இயேசுவோடு சிலுவை பாதையில் பயணிப்போம். அவரோடு சுமக்கும்போது நமது சுமை எளிதாகும், நுகமும் அழுத்தாது. தண்டனை கருவி சிலுவையை தாராள அன்பின் சின்னமாய் அன்பால் மாற்றிய இயேசுவே, அன்பால் என்னை நிரப்புமே. எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறை வாழ்வு பெறுவார்களாக. ஆமென். இயேசுவே உம்மை பணிந்து வணங்கி உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஏனெனில் வலுவான சிலுவை சுமந்து உலகை மீட்டு ரட்சித்தீரே. மீட்பரே எங்கள் இரட்சகரே. மூன்றாம் நிலை, இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். உடல் வலிமையை இழக்கக்கூடியது, தடுமாறி விழக்கூடியது. ஆனால் உள்ளமோ நிலை தடுமாறாமல்
உறுதியாக நிற்கும் தன்மை பெற்றது. உள்ளம் உரமூட்டினால் உடல் மீண்டும் எழுந்து செயல்படும். உறுதியானதாக நம்பிக்கை மிகுந்ததாக இருக்கும் உள்ளம் உடல் வீழ்ச்சியால் உடைந்து போவதில்லை. உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று கூறி இயேசு நமக்கு உரமூட்டுகிறார், எழுந்து நடக்கச் சொல்லுகிறார். உடலால் வீழ்ச்சி அடைந்தாலும் உள்ளத்தில் எழுச்சி கொண்டிடுவோம். இயேசு வழங்கும் நம்பிக்கையில் எழுந்து அவரோடு பயணிப்போம். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறை வாழ்வு பெறுவார்களாக. ஆமென். இயேசுவே, உம்மை பணிந்து வணங்கி உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஏனெனில் வலுவான சிலுவை சுமந்து உலகை மீட்டு ரட்சித்தீரே. மீட்பரே, எங்கள் இரட்சகரே. நான்காம் நிலை. இயேசு தன் அன்னையை எதிர்கொள்கிறார். இயேசுவை தன் மகனாக கருத்தரித்தபோது, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று கூறிய அன்னை, இயேசுவின் பிறப்பில், வளர்ப்பில், பணியில், சிலுவை சாவில், கல்லறை அடக்கத்தில், உயிர்த்த இயேசுவின் தொடக்க அவையில், இப்படியாக எல்லா நிலைகளிலும் இயேசுவோடு பயணித்தார். இயேசு நம்மையும் அழைக்கிறார். அழைத்து நம்மையும் ஏற்புடையவராக்கி அவரது மாட்சியிலும் பங்கு பெற அவரோடு பயணிக்க விரும்புகிறார். மரியாவைப் போல வாழ்வின் எல்லா நிலைகளிலும் இயேசுவை பின்தொடர்வோம். நமக்காய் சிலுவை சுமப்பவர் நம்மை அழைத்து நம் முன்னே சிலுவை சுமந்து செல்கின்றார். சிலுவை சுமந்து பின் செல்வோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறை வாழ்வு பெறுவார்களாக. ஆமென். இயேசுவே, உம்மை பணிந்து வணங்கி உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஏனெனில் வலுவான சிலுவை சுமந்து உலகை மீட்டு ரட்சித்தீரே. மீட்பரே, எங்கள் இரட்சகரே. ஐந்தாம் நிலை. இயேசுவுக்கு சீமோன் உதவுகிறார். பாவம் தவிர மனித இயல்பின் மற்ற எல்லா நிலைகளிலும் முழுமையாக இயேசு பங்கெடுத்தார். மனித வலுவின்மையில் அவருக்கு உதவி தேவைப்பட்டது. சீமோனின் உதவியை ஏற்றுக்கொள்ளுகிறார். மனிதர் என்ற முறையில் நாம் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு வகையில் வலுவற்றவர்கள்தான், குறையுள்ளவர்கள்தான். ஒவ்வொருவரும் இன்னொருவரை சார்ந்துதான், அவரின் உதவியில்தான் நம் வாழ்வை தொடங்கினோம், இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்தவர் தேவையில், வலுவின்மையில்,
துயரத்தில் பங்கெடுக்க முன்வருவோம். மனித இயல்பில் பிறந்தவர் மனிதர் உதவி ஏற்றுக்கொண்டார். ஒருவர்க்கொருவர் உதவிடும் ஒப்பற்ற உணர்வில் வாழ்ந்திடுவோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறை வாழ்வு பெறுவார்களாக. ஆமென். இயேசுவே, உம்மை பணிந்து வணங்கி உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஏனெனில் வலுவான சிலுவை சுமந்து உலகை மீட்டு ரட்சித்தீரே. மீட்பரே, எங்கள் இரட்சகரே. ஆறாம் நிலை. இயேசுவின் முகத்தை வெரோனிகா துடைக்கிறார். குற்றவாளி என தண்டிக்கப்பட்டு சாவுக்கு இழுத்துச் செல்லப்படுகிறார் இயேசு. அவரது துன்பங்களிலிருந்து அவரை விடுவிக்க ஆற்றலோ அதிகாரமோ இல்லாத எளிய பெண்தான் வெரோனிகா. இவ்வேளையில் அவரால் செய்யக்கூடியது மிக எளிய செயல்தான். ஆறுதல் தந்து கனிவை காட்டும் சிறிய உதவியை துணிந்து செய்கிறார் வெரோனிகா. சிறு துளிதான் பெருவெள்ளம். நமது சிறிய உதவிகளான மழைத்துளிதான் இறையரசு என்ற பெருவெள்ளத்தை உருவாக்குகின்றன. உதவிகள் சிறியதாயினும் தயங்காமல் துணிவோடு செய்வோம். அளவில் சிறியதாயினும் அன்போடு செய்யும் செயலெல்லாம் ஆண்டவர் இயேசு அரசிலே அன்பை வளர்க்கும் செயல்களே. எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறை வாழ்வு பெறுவார்களாக. ஆமென். இயேசுவே, உம்மை பணிந்து வணங்கி உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஏனெனில் வலுவான சிலுவை சுமந்து உலகை மீட்டு ரட்சித்தீரே. மீட்பரே, எங்கள் இரட்சகரே. ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை விழுகிறார். விழுவது மனித இயல்பு. பலமுறை விழுந்து விழுந்துதான் விழாமல் நடக்க பழகினோம். விழுகின்ற போதெல்லாம் எழுவதற்கு உள்ளத்தில் திடமான வலிமையும் எண்ணத்தில் தெளிவான நோக்கமும் வேண்டும். விழும்போது எங்கு, எப்படி, ஏன் விழுகிறோம் என்று உணர்ந்தால் எழும்போது எதற்கு, எதை நோக்கி, ஏன் பயணப்பட வேண்டும் என்ற தெளிவும் உற்சாகமும் பிறக்கும். இயேசுவோடு எழுந்தால் இயேசுவின் உற்சாகத்தோடு பயணிப்போம். எத்தனை முறைகள் விழுந்தாலும் எழுந்து உன்னோடு பயணிக்க மனதில் தெளிவும் ஊக்கமும் எனக்கு தாரும் இயேசுவே.
எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறை வாழ்வு பெறுவார்களாக. ஆமென். இயேசுவே, உம்மை பணிந்து வணங்கி உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஏனெனில் வலுவான சிலுவை சுமந்து உலகை மீட்டு ரட்சித்தீரே. மீட்பரே, எங்கள் இரட்சகரே. எட்டாம் நிலை. இயேசுவுக்காக எருசலேம் மகளிர் புலம்புகின்றனர். வலியையும் வருத்தத்தையும் பிறர் மேல் இறக்கி வைக்க முடியாது. நமக்குரியதை நாம் தான் சுமந்தாக வேண்டும். எனவேதான் துன்ப நேரத்தில் நம் உணர்வுகளை புரிந்து கொண்டு மன உளைச்சலை கனிவோடு கேட்டு நம் அருகிலிருந்து நமது தனிமையை பகிர யாராவது இருந்தால் அவர் நமக்கு மிகுந்த ஆறுதலை தருவார். சிலுவை சுமக்கும் இயேசுவின் துன்ப நேரத்தில் அவருக்காக புலம்பி அழுது ஆறுதல் தருகின்றனர் எருசலேம் மகளிர் சிலர். இயேசு அவர்களுக்கு வரவிருக்கும் துன்பத்தை கூறி அவர்களுடைய மக்களுக்காக அழச் சொல்லுகிறார். தனது துன்பத்திலும் அவர்களுக்கு ஆறுதல் வழியை காட்டுகிறார். துன்பத்தில் துணையாக நின்று ஒருவருக்கொருவர் ஆறுதல் தருவதில்தான் நம்மிடையே நிலவும் உறவுகள் உரமிடப்பட்டு உறுதியாக வளர்கின்றன. ஆறுதல் அளிக்கும் அன்பிறைவா, ஆறுதலால் என்னை நிறைத்திடும். என்னை உன் ஆறுதல் வழங்கிடும். உன்னருட்கருவியாகிடும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறை வாழ்வு பெறுவார்களாக. ஆமென். இயேசுவே, உம்மை பணிந்து வணங்கி உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஏனெனில் வலுவான சிலுவை சுமந்து உலகை மீட்டு ரட்சித்தீரே. மீட்பரே, எங்கள் இரட்சகரே. ஒன்பதாம் நிலை. இயேசு மூன்றாம் முறை கீழே விழுகிறார். தோல்வியை கண்டு அச்சப்பட்டால் வெற்றியை நோக்கி நகர முடியாது. தொலைந்து விடுவோம் என்று ஐயப்பட்டால் புது இலக்கை நோக்கி பயணப்படவே முடியாது. துன்பங்கள் நமக்கு வெளியே இருந்து நம்மை தாக்குபவை. ஆனால் தோல்வி என்பது நம் உள்ளிருந்து நம்மை துளைப்பது. மூன்றாம் முறை விழுந்தும் இயேசு மீண்டும் எழுந்து பயணிக்கிறார். 3 முறை மறுதலித்த பேதுருவுக்கு அவர் கூறிய சொற்களை நினைவூட்டுகிறார். சீமோனே, சீமோனே, நான் உன் நம்பிக்கை தளராதிருக்க உனக்காக மன்றாடினேன். எத்தனை முறை விழுகிறோம் என்பதை விட எப்படி தளராமல் எழுகிறோம் என்பதில்தான் பயணம் தொடர்கிறது. அச்சத்தில் தயங்கி தளராமல், ஐயத்தில் குழம்பி உறையாமல், நம்பிக்கை கொண்டு உன்னை போல் நடக்க துணிவு தந்தருளும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறை வாழ்வு பெறுவார்களாக. ஆமென். இயேசுவே, உம்மை பணிந்து வணங்கி உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஏனெனில் வலுவான சிலுவை சுமந்து உலகை மீட்டு ரட்சித்தீரே. மீட்பரே, எங்கள் இரட்சகரே. பத்தாம் நிலை. இயேசுவின் ஆடைகள் களையப்படுகின்றன. சிலுவை என்பது முழு அர்ப்பணம். எதையும் தக்க வைத்துக் கொள்ளாது எல்லாவற்றையும் இழக்கும் அர்ப்பணம். தன் நண்பருக்காக உயிர் கொடுக்கவும் துணிந்த இயேசு தன் இறுதிச் சொத்தான உடையையும் அது காத்த மானத்தையும் இழக்கிறார். தன்னலம் சிறிதும் கலவாத அன்பு எதையும் இழக்கத் தயங்குவதில்லை. என்னிடம் வருபவர் தன் தந்தை, தாய், மனைவி, மக்கள், சகோதர சகோதரிகளையும், ஏன் தன் உயிரையுமே வெறுக்காவிட்டால் என் சீடராய் இருக்க முடியாது என்றவர் அன்பிற்காக எல்லாவற்றையும் இழக்கிறார். சிலுவையை உற்று நோக்கி அன்பிற்காக எதையும் இழக்க நம்மை அர்ப்பணமாக்குவோம். அன்பிற்காய் அனைத்தும் இழந்தவர் அன்பிற்காய் வாழ அழைக்கின்றார். தன்னல பிடியில் சிக்காமல் தன்னையே வழங்கும் ஆற்றல் தாரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறை வாழ்வு பெறுவார்களாக. ஆமென். இயேசுவே, உம்மை பணிந்து வணங்கி உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஏனெனில் வலுவான சிலுவை சுமந்து உலகை மீட்டு ரட்சித்தீரே. மீட்பரே, எங்கள் இரட்சகரே. பதினொன்றாம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். சிலுவை என்பது ஒரு நெடுங்கம்பத்தில் இணைக்கப்பட்ட குறுக்குச் சட்டம். நெடுங்கம்பத்தில் தன் உடலை கிடத்தி விண்வாழும் இறைவன் தன் வழியாக மண்வாழும் மனிதர் மீது பொழியும் அன்பை காட்டுகிறார். குறுக்குச் சட்டத்தில் தன் கைகளை விரித்து மனித குடும்பத்தை அன்பால் அணைத்து இணைக்கும் பரிவை காட்டுகிறார். அவரை சிலுவையில் அறைந்தவர்களுக்கு சிலுவை ஒரு சாவு மேடை. அதில் அறையப்பட்ட இயேசுவுக்கோ அது இறையன்பாய் பிறரன்பாய் வாழ்வை வழங்கும் பலிபீடம். இறையன்பில் பிறரன்பில் வாழ விளையும் நமக்கு சிலுவைதான் ஆற்றல் தரும் ஊற்று. இறையன்பு பிறரன்பு இரண்டையும் நிறைவாயினைக்கும் முன் சிலுவை. அன்பும் பரிவும் தியாகமும் அள்ளி வழங்கும் உன் சிலுவை. எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள்
உமது இரக்கத்தினால் உம்மில் நிறை வாழ்வு பெறுவார்களாக. ஆமென். இயேசுவே, உம்மை பணிந்து வணங்கி உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஏனெனில் வலுவான சிலுவை சுமந்து உலகை மீட்டு ரட்சித்தீரே. மீட்பரே, எங்கள் இரட்சகரே. பனிரெண்டாம் நிலை. இயேசு சிலுவையில் இறக்கின்றார். பிறக்கும்போது எப்படி யாருக்கு மகவாக பிறக்க வேண்டும் என்பதை நாம் தேர்ந்தெடுக்க முடியாது. ஆனால் எப்படி, யாருக்காக, எதற்காக இறக்க வேண்டும் என்பதை முடிவு செய்வதில் நமக்கு எவ்வித தடையும் இல்லை. தம் ஒரே பேரான மகனை தந்து எவ்வளவு தாராளமாய் மனிதரை தந்தை இறைவன் அன்பு செய்கிறார் என்பதன் உச்சக்கட்ட வெளிப்பாடாக இயேசு சிலுவையில் இறந்தார். எல்லாம் நிறைவேறிற்று என்று உரக்க முழக்கமிட்டு இறையன்பின், மனித அன்பின் நிறைவாய் இயேசு இறந்தார். நமது வாழ்வும் இறப்பும் அன்பின் நிறைவாய் அமைய சிலுவையை உற்று நோக்குவோம். சிலுவை மரத்தில் தொங்குகின்ற செம்மறி உன்னை காண்கின்றேன். அன்பின் நிறைவை சுவைக்கின்றேன். அன்பை வாழ்ந்திட அர்ப்பணித்தே. எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறை வாழ்வு பெறுவார்களாக. ஆமென். இயேசுவே, உம்மை பணிந்து வணங்கி உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஏனெனில் வலுவான சிலுவை சுமந்து உலகை மீட்டு ரட்சித்தீரே. மீட்பரே, எங்கள் இரட்சகரே. பதிமூன்றாம் நிலை. இயேசு தன் தாயின் மடியில் கிடத்தப்படுகிறார். இயேசுவை கருவில் தாங்கி மடியில் குழந்தையாக தாலாட்டிய மரியா அவரை இப்போது கல்லறையில் வைக்கப்படப் போகும் இறந்த மகனாக தன் மடியில் பார்க்கிறார். இயேசு யார், எப்படி, எதற்காக வாழப்போகிறார் என்று கபிரியேல் தூதர் அறிவித்தபோது, ஆம், அப்படியே ஆகட்டும் என்றவர் மரியா. 33 ஆண்டுகள் அவரோடு வாழ்ந்து சிலுவையில் அவர் இறப்பதைக் கண்டு இயேசு யார், எப்படி, எதற்காக வாழ்ந்தார் என்று நன்கு உணர்ந்து கொண்டார். பிறப்பில் இம்மானுவேல் என்று பெயரிட்டவர் இறந்து உயிர்ப்பார், உயிர்த்து என்றென்றும் நம்மோடு இருப்பார் என்று தளராத நம்பிக்கையில் கல்லறையில் அடக்கம் செய்ய தயாராகிறார். நம்பிக்கை தளராதிருக்க அன்னையைப் போல இயேசுவோடு வாழ்வோம். இம்மானுவேலே, இயேசுவே, எம்மோடு என்றென்றும் வாழ்பவரே, உம்மோடு உனக்குள் வாழவே எம்மோடு இணைந்து கலந்திடும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறை வாழ்வு பெறுவார்களாக. ஆமென்.
இயேசுவே உம்மை பணிந்து வணங்கி உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஏனெனில் வலுவான சிலுவை சுமந்து உலகை மீட்டு ரட்சித்தீரே. மீட்பரே எங்கள் இரட்சகரே. 14ஆம் நிலை. இயேசு கல்லறையில் அடக்கப்படுகிறார். மனித இயல்பை அதன் எல்லா நிலைகளிலும் வாழ்ந்தவர் இறைமகன் இயேசு. மனிதரைப் போலவே மானுட மகனாக இறப்பையும் தழுவிய இயேசு உயிர்ப்பதற்காக இறைமகனாக கல்லறையில் வைக்கப்படுகிறார். இறந்து மண்ணில் புதைக்கப்பட்டு அழியும் நிலையில் இருக்கும் மனித இயல்புக்குள் உயிர்த்து மாட்சி மிகுந்த நிலையான வாழ்வுக்குரிய இறை சாயல் இருக்கிறது என்று மெய்ப்பிக்க இயேசு கிறிஸ்து உயிர்ப்பதற்காக கல்லறையில் அடங்குகிறார். அவரோடு வாழ்ந்து அவரோடு இறந்தால் அவரில் உயிர்ப்போம். அழியும் மனித இயல்பினில் அழியா வாழ்வை தந்தவரே, உம்மில் வாழ்ந்து இறப்பவர் உம்மில் உயிர்த்து வாழ்ந்திடுவார். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறை வாழ்வு பெறுவார்களாக. ஆமென். இயேசுவே உம்மை பணிந்து வணங்கி உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஏனெனில் வலுவான சிலுவை சுமந்து உலகை மீட்டு ரட்சித்தீரே. மீட்பரே எங்கள் இரட்சகரே. 15ஆம் நிலை. இயேசு உயிர்த்தெழுகிறார். பிறந்த மனித உடல் இறப்பை நோக்கித்தான் ஒவ்வொரு நாளும் பயணிக்கிறது. ஆனால் உடலை வாழ வைக்கும் உயிர் உயிர்த்து இறைவனோடு என்றென்றும் வாழும் நிலைக்கு ஏங்கி உடலோடு பயணித்து கொண்டே இருக்கிறது. உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார் என்று கூறும் இயேசு உடலை இயக்கும் உயிரின் ஏக்கத்தை, உயிர்ப்பை ஒவ்வொரு நாளும் வாழ நம்மை அழைக்கிறார். உடலின் பயணம் இறப்பன்றோ, உயிரின் ஏக்கம் உயிர்ப்பன்றோ. உயிர்ப்பும் உயிரும் நீரல்லவா, உயிர்த்து வாழும் வரம் தாரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறை வாழ்வு பெறுவார்களாக. ஆமென்.